அன்று செவ்வாய் சந்தை. எனவே சந்தையில் வாங்க முடிந்ததை வாங்கிக் கொண்டு பஸ் ஏறியிருந்தார்கள். ஊர் வரவும் இறங்கிவிட்டார்கள். அவர்களில் தீனாவும் இருந்தான். ஜீன்ஸ் பேண்ட், டி ஷர்ட், கூலிங் கிளாஸ் என்று அந்த கிராமத்து கூட்டத்தில் தனியாக தெரிந்தான். அவன் கையில் ஒரு சூட்கேஸ், காலில் கேன்வாஸ் ஷூ வேறு. கோட்டையூர் வரையில் அவன் ஒரு அந்நியன் என்பது பளிச்சென்று தெரிந்தது. தீனா சுற்றி சுற்றி பார்த்து கொண்டே தான் நடந்தான். அவன் முகத்தில் லேசான ஏமாற்றம் தெரிந்தது. அதை ஆட்டை தோளில் சுமந்தபடி நடக்கும் ஒருவன் கவனித்து விட்டான். என்னப்பு, ஊருக்கு புதுசாட்டம் தெரியுது? ஆமாங்க. யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நீங்க இந்த ஊர்க்காரரா? பொறவு. அப்ப சரி. ஆமா, கோட்டையூர் இறங்குன்னு பஸ் கண்டக்டர் சொல்லவும் இறங்கிட்டேன். இறங்கிட்டு பார்த்தா ஊரே கண்ணுக்கு தெரியலீங்களே. அதுவா? ஊர் கிடக்கு கொள்ள தூரத்துல. ஆனா ஊருக்கு அந்த பஸ்காரன் வரமாட்டான். ஏன் அப்படி? அது அப்படித்தான். ஆமா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லையே. யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? கிருஷ்ணன்கிற என் நண்பன் வீட்டுக்குத்தான். அட, நம்ம ஊர் கர்ணத்தோட மவன் கிட்டன் வீட்டுக்கா? கிட்டனா? நாங்க அப்படித்தான் கூப்பிடுவோம். கிட்டன் தங்கச்சி மல்லிகாவுக்கு கூட கல்யாணம். அதுக்குத்தானே? அதுக்கு தாங்க. ஆமா, ஊர் இன்னும் எவ்வளவு தூரத்துல இருக்கு? அதோ தெரியுது பாருங்க, ஒரு இடிஞ்ச கோட்டை. அவன் கை காட்டிய திக்கில் ஒரு பனைமர உயரத்திற்கு இடிந்த சுவர்களுடன் கோட்டை ஒன்று தெரிந்தது. அது அங்கிட்டு தாங்க எங்க ஊரு. ஆமா, அது என்ன கோட்டை? எங்க ஊர் கோட்டை பத்தி கிட்டன் எதுவும் உங்களுக்கு சொன்னதில்லையா? சொல்லிருக்கான். ஊருக்குள்ள யாரும் கோட்டை பக்கமே போக மாட்டீங்களாமே, அப்படித்தானே? ஆமாமா, சிலர் அந்த கோட்டையை பார்க்க கூட மாட்டாங்க. பாருங்க, ஒருத்தர் குடையை வலப்பக்கமா சாத்தி பிடிச்சுக்கிட்டு ரோட்டை நேரா பார்த்துக்கிட்டே வர்றத. அவன் சுட்டி காட்டும் பொழுது ஒரு வயதானவர் அப்படித்தான் வந்து கொண்டிருந்தார். ஏன் அப்படி? அது என்னன்னு சொல்ல. இந்த கோட்டை, அப்புறம் தரங்கம்பாடி கோட்டை, குராயூர் கோட்டை எல்லாம் ஒரு காலத்துல வெள்ளைக்காரவங்க வம்சத்துல இருந்துச்சு. இந்த கோட்டையில கூட கடைசியா வெள்ளிராஜான்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. வெள்ளிராஜாவா? இது என்ன பேரு? அட, நீங்க ஒண்ணு. அவர் பேரு வெள்ளிடனோ வெலிங்டனோ. எங்களுக்கு தான் இங்கிலீஷ்ல நாக்கு நுழையாதே. அதனால்தான் அவரை வெள்ளிராசாவாக்கிட்டோம். ஓ, வெல்லிங்டன் பிரபுவா? நீங்க அப்படியே சொல்லுங்க. அந்த ராசாவுக்கு பாருங்க 3 பொண்டாட்டிங்க, அப்பால ஒரு 4-5 பிள்ளைங்க. பாக்க தக்காளி பழமாட்ட இருப்பாருங்க. அப்படி அவங்களுக்கு என்ன? அதை ஏன் கேக்குறீங்க? அந்த வெள்ளிராசா எங்க ஊர் பொண்ணு ஒருத்திய பார்த்து மயங்கிட்டாரு. நடந்தபடியே பேசும் அவன் பேச்சில் அவன் ஒரு முக்கிய புள்ளியை தொடவும் தீனாவிடமும் சுவாரஸ்யம் கூடியது. அப்போ ஒரு நல்ல லவ் ஸ்டோரி இருக்குன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா, கேட்டாலே உங்களுக்கு புல்லரிக்கும். அப்படி ஒரு காதல் கதை தம்பி. கிட்டா பைய எப்படி சொல்லாம விட்டா உங்ககிட்ட? அதனால என்ன, நீங்க சொல்லுங்க. சொல்றேன். வெள்ளக்கார வெள்ளிராசா காதலிச்ச அந்த புள்ளை பேரு செவந்தி. அது ஒரு சாமி பொண்ணு. சாமி பொண்ணுன்னா எங்க கோட்டையூர்ல ஏரிக்கரையில பொன்னியம்மன்கிற சாமிக்கு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு நேர்ந்து விடப்பட்டு பொண்ணு அவ. என்னங்க இது கொடுமை? கோயிலுக்கு ஆடு மாடுங்களை நேர்த்தி விடுவாங்களே, ஏன் விடமாட்டாங்க? செவ்வந்தியோட தாய் தகப்பனுக்கு கல்யாணமாகி 15 வருஷமா புள்ளை குட்டி இல்ல. ஊரே செவ்வந்தி தகப்பனை ஒரு பொண்டுன்னு சொல்லவும் அந்த ஆளும் உசுர விடுற அளவுக்கு போயிட்டான். அப்பதான் பொன்னியம்மா ஆத்தா கோவில் பூசாரி அவராண்ட ஆத்தா கிட்ட வேண்டிக்க சொன்னாரு. ஆனா அவரோ, நான் ஆத்தா கிட்ட 1000 தடவை வேண்டிக்கிட்டாச்சு, அவ கண்ணை திறக்க மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம்தான் தம்பி கூத்தே. பூசாரி அவரை விடல. ஆத்தா, நீ எனக்கு பிள்ளை பாக்கியம் தந்தா அந்த பிள்ளையும் நான் உனக்கே நேர்ந்து விடுறேன். என்னை ஆம்பளைன்னு ஊர் சொன்னா போதும்னு வேண்டிக்க, நிச்சயம் புள்ள பிறக்கும்னு பூசாரி சொன்னாரு. அவரை எத்த தின்னா பித்தம் தனியும் இருந்ததுனால அப்படியே வேண்டிக்கிட்டாரு. பொறவுதான் செவ்வந்தி பிறந்தா. சரிதான். அதனால தனக்கு பிறந்த பொண்ணை கோயிலுக்கு கொடுத்துட்டாராக்கும். வேண்டிக்கிட்டா வேண்டிக்கிற மாதிரி செய்யறது தானே தீரணும். நாங்க என்ன பட்டணத்துக்காரங்களா? காலையில ஒரு பேச்சு மாலையில ஒரு பேச்சுன்னு பேசுறதுக்கு? அவன் பேச்சு போக்கில் ஒரு வாரினான். தீனாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்த பொழுதும் அடக்கி கொண்டான். அவனும் கதையை தொடர்ந்தான். அப்படி சாமிக்கு விடப்பட்ட பொண்ணை கட்டிக்க யாரும் முன் வரல. அதுவும் தன்னை சாமிக்கே ஒப்படைச்சிட்டு ஒரு சாமியாரா தான் இருந்துச்சாம். அப்பதான் ஒரு நாள் குதிரை மேல கண்மாக்கரை பக்கம் வந்த அந்த வெள்ளிராஜா எங்க சாமி பொண்ண பாத்துட்டாரு. பார்த்த அந்த நிமிஷமே அந்த பொண்ண தன் படுக்கைக்கு வரணும் கூட வந்த அரிகாங்கிட்ட சொல்லிவிட்டாரு. பரவாயில்லையே, நல்ல சுவாரஸ்யமான கதையாத்தான் இருக்கு. அப்புறம் என்னாச்சு? தீனா ஆவலாக கேட்க அந்த கோட்டை மதிலும் நெருங்கியது. மதிலை ஒட்டி மண் சாலை. அவனோ சட்டென்று பேச்சை நிறுத்தி கொண்டான். கீழே குனிந்து கால் சிறப்பையும் கழற்றி கைகளில் எடுத்துக்கொண்டான். என்னங்க இது? கதை சொல்றதை விட்டுட்டு குனிஞ்சு போட்டுக்கிட்டு இருந்த சிறப்பை கையில எடுத்துட்டீங்க. கோட்டையை கடந்த பிறகு பேசுவோம், இங்க எதுவும் வேண்டாம். அவன் கிசுகிசுவென்று ரகசியம் பேசும் குரலில் சொன்னான்.
எதிரே கோட்டையை பார்ப்பதை தவிர்ப்பதற்காக குடையையும் பக்கவாட்டில் பிடித்தபடி வந்தவர் தீனாவை ஒரு தினுசாக பார்த்து கொண்டே போனார். அது ஒரு பொல்லாத பார்வையாக இருந்தது. ஒருவர் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தார். அவர் கூட இறங்கி அமைதியாக சைக்கிளை தள்ளி கொண்டு வர ஆரம்பித்தார். ஆட்டுக்காரன் போலவே செருப்பை அவரும் கழற்றி கையில் எடுத்துக்கொண்டார். தீனாவுக்கு எல்லாமே பெருத்த ஆச்சரியத்தை அளித்தது. கோட்டையர் என்னும் இந்த ஊரின் கோட்டை மதில் 300 மீட்டருக்கு மேல் நீளமாக இருந்தது. பல இடங்களில் மதில்களில் சிதைவு தெரிந்தது. சில இடங்களில் துவாரங்களில் புறாக்கள் அடங்கியிருந்தன. உள்பக்கமாய் சில தென்னை மரங்கள் வளர்ந்திருந்தன. அவைகளில் காய்கள் பருத்து காய்ந்தும் விட்டிருந்தன. அந்த காட்சியை மரத்தில் ஏறி தேங்காய் பறிக்க ஒருவரும் தயாராக இல்லை என்பதையும் தீனாவுக்கு தெரிவித்தது. தீனா பிரீஃப் கேஸை கைமாற்றி பிடித்தபடியே நடந்தான். ஒரு வழியாக மதில் சுவர் முடிந்து அடுத்த பக்கம் வந்தது. அந்த மதில் வளைந்து இடப்பக்கமாய் அங்கிருந்து ஒரு 300-400 மீட்டர் நீளத்திற்கு நீண்டிருந்தது. தீனா நின்று பார்த்தான். ஆட்டுக்காரன் அதை பார்த்துவிட்டு சைகை காட்டி பார்க்காதே என்றான். ஏங்க, கோட்டையை பார்த்தா என்ன? அட நீங்க வேற, உங்களுக்கு ஏதாவது ஆயிடப்போகுது, வாங்க. பார்த்தா ஏதாவது ஆயிடுமா? இது என்ன கொடுமை? தீனாவின் கேள்விக்கு அதற்கு மேல் அவன் நின்று பதில் சொல்ல தயாராக இல்லை. ஆட்டோடு திரும்பி பார்க்காதபடி நடக்கத் தொடங்கினான். அவனையும் தீனாவையும் தவிர அந்த மண் சாலை மேல் வேறு எவரும் இல்லை. தீனா கோட்டை மதிலை ஒட்டியே நடந்தான். அந்த வரிசையின் நடுவில் நுழைவாசல் இருந்தது. அதற்கு ஏற்ப நுழைவாசலுக்கு மேல் முகாலய பாணியில் 2 ஸ்தூபிகளும் ஸ்தூபிக்கு மேல் சிறிய உருண்டை வடிவ கூம்புகளும் காணப்பட்டன. சிலுசிலுவென்று காற்று வேறு நீவி கொண்டு வந்தது. அவனுக்கு பரம சுகமாக இருந்தது. அந்த ஆட்டுக்காரன் பாதியிலேயே விட்ட கதையில் இருந்து அவ்வளவையும் மறந்தவனாக கோட்டையை பார்த்தபடியே நடந்தான். அந்த கோட்டை அவனை சுண்டி இழுத்தது. பாடடைந்த கோட்டை, புதிரான கோட்டை. ஆனாலும் அவனை சுண்டி இழுத்து உள்ளேயும் அழைத்தது. கோட்டை முகப்பு கதவு தாழிடப்பட்டிருந்தது. இருந்தாலும் திட்டிவாசல் கதவு திறந்து பாதி மூடி கிடந்தது. கதவு மேலே ஒரே புழுதி தூசு. தீனா கதவுக்கு முன்னால் தன் பிரீஃப் கேஸை வைத்துவிட்டு பாதி திறந்தும் பாதி மூடியும் இருந்த திட்டிவாசல் கதவை மெல்ல தள்ளி திறந்தான். உள்ளே பார்வை ஊடுருவியது. உள்ளே ஒரு நீண்ட வெளி. வெளியின் முடிவில் ஒரு பெரிய அரண்மனை. கட்டிடத்தின் நுழைவாயில் படிகள். அரை வட்டமாய் இருந்த அந்த படிகள் மேலெழும்பி முடிந்த நிலையில் அரண்மனை முகப்பு கதவு தெரிந்தது. பக்கவாட்டில் வழுவழுப்பான வட்ட வடிவ தூண்கள் அந்த அரண்மனை உத்திரத்தை தாங்கிக் கொண்டிருந்தன. ஒரு சுவர்கோழியின் இறைச்சல் கூட இல்லாத ஒரு பேரு அமைதி. தீனா பிரீஃப் கேஸை வெளியே வைத்துவிட்டு திட்டிவாசல் கதவை கடந்து உள்ளே புகத் தொடங்கினான். வெகு தூரத்தில் மதில் மேல் அமர்ந்து மூக்கை உரசிக் கொண்டிருந்த கழுகு ஒன்று பல வருடங்களுக்கு பிறகு ஒரு மனிதன் துணிச்சலாய் அந்த கோட்டைக்குள் நுழைவதை பார்த்து கொண்டிருந்தது. கர்ணம் வீட்டு வாசலில் பந்தல் போட்டு முடித்திருந்தார்கள். ரேடியோ குழாய் கட்டும் முஸ்தீபு ஒரு பக்கம், வாழை மரம் கட்டும் முஸ்தீபு மறுபக்கம். அந்த தெருவுக்குள் ஆட்டுக்காரன் நுழைந்திருந்தான். தெருவை அடைத்து போடப்பட்டிருந்த பந்தலுக்குள் நுழைந்தவன் பார்வை அவன் கிட்டா என்று குறிப்பிட்ட கிருஷ்ணனை தேடியது. எலை, யார தேடுற? கிட்டன் எங்கப்பா? அவனை எதுக்கு நீ தேடுற? டே ரேடியோ, அதை உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ மூடிக்கிட்டு குழாய கட்டுறவன் சோழிய பாரு என்று ஆட்டுக்காரன் தோளில் கிடந்த ஆட்டை கீழே இறக்கி பந்தல் போட்ட மூங்கில் கால்களில் ஒன்றில் கட்டிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தான். அந்த கோடிக்கும் இந்த கோடிக்குமா பெரிய வீடு. முகப்பிலேயே 2 பக்கமும் பெரிய அறைகள். அதில் அடுக்கப்பட்டிருக்கும் நெல் மூட்டைகள். நடுவில் ரயில்வே தண்டவாள அகலத்திற்கு நீண்டு செல்லும் வராண்டா. வராண்டா முழுக்க கருப்பு நிற கடப்பை கற்கள் பதிக்கப்பட்டு ஜில்லிட்டு கிடந்தன. அதில் ஆட்டுக்காரன் நடக்கும் பொழுதே எதிரில் வந்தான் அவன் தேடிய கிட்டா என்னும் கிருஷ்ணன். ஏலே கிட்டா, யாரு, பெரியசாமியா? ஆமா கிட்டா, தங்கச்சி கல்யாண வேலையெல்லாம் நல்லா நடக்கிற மாதிரி தெரியுதே. ஆமா, நீ எங்க வந்த பெரியசாமி? மாமா உனக்கு ஏதாவது வேலை கொடுத்திருக்காரா? அடப்போப்பா, கல்யாணத்துக்கே நீங்க கூப்பிடல, இதுல உரிமையா வேலைத்தான் கொடுக்க போறீங்களாக்கும். வீட்டுல வந்து உன்ன கூப்பிடலையா? என்ன பெரியசாமி சொல்ற? அட சும்மா ஒன்னும் தெரியாத மாதிரி பேசாத கிட்டா. கூப்பிடுறதும் கூப்பிடாததும் உன் விருப்பம். அத்தை விடு, நான் வந்தது வேற விஷயத்துக்கு. என்னப்பா? நான் செவ்வாய் சந்தைக்கு போயிட்டு கடைசி வண்டியில வந்தேன். வண்டியில உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்தான். பாக்க நல்லா வாட்ட சாட்டமா, எனக்கு பிடிச்ச எங்காலு அஜித் மாதிரி இருந்தான். பேர் என்னன்னு சொன்னான்? அது தீனா. தீனாவாய்? எங்க இப்ப அவன்? அதை ஏன்பா கேக்குற? வர வழியில நம்ம கோட்டையை பார்த்துட்டு வாய பொழந்துட்டான். நீ சட்டுன்னு விஷயத்துக்கு வா. இப்ப தீனா எங்க? கோட்டைகிட்ட நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நபரை நான் கூப்பிட்டு பார்த்தேன், கேட்கல. கையை பிடிச்சு எப்படி தரதரன்னு இழுத்துட்டு வர முடியும்? நல்லா இருக்குமா? அதான் உங்ககிட்ட சொல்லுவோம்னு விட்டுட்டேன். அநேகமா கோட்டையை தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு. அட என்ன பெரியசாமி, இருந்திருந்து அவன் முதலா ஒரு நல்ல காரியத்துக்கு வந்திருக்கான். பாழாப்பன கோட்டையிட்ட நின்னான்னு வச்சான்னு வந்து சொல்றியே, தப்பி தவிர ஒரு இன்ட்ரெஸ்ட்ல
அவன் கோட்டைக்குள்ள போன என்ன ஆகும்? நான் என்ன பண்ணட்டும்? இத்தனைக்கு வெள்ளி ராஜா பத்தி செவந்தி பத்தி எல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிக்கிட்டு தான் வந்தேன். நடுவுல கோட்டை மதில் வரவும் என்னால பேச முடியல. கோட்டை மதிலை தாண்டவும் பேசலாம்னா உன் நம்பர் கூட வரல. பெரியசாமி விஸ்தாரமாகவே வருத்தப்பட்டு முடித்தான். கிருஷ்ணன் முகத்தில் ரேகைகள் விழுந்தன. கண்களில் ஒரு வித பயமும் படபடப்பும் ஊடுருவியது. ஒண்ணு பண்ணு, நம்ம ஆளுங்க யாரையாவது விட்டு பிடிச்சு இழுத்துட்டு வர சொல்லு. உள்ள போயிருந்தா அவனா வெளியே வந்தாத்தான். நாம பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பெரியசாமி ஒரு கடமையை முடித்தவன் போல பேசிவிட்டு கிளம்பினான். கிருஷ்ணன் வரையில் படபடப்பு அதிகமாகிக் கொண்டே போனது. சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்தவன் வேட்டியை மடித்து கட்டி கொண்டு வெளியே வந்தான். ஒரு ஓரமாக அவனது டிவிஎஸ் 50 நின்றிருந்தது. வேகமாக அதனிடம் சென்று அதை கிளப்பினான். அந்த வாகனம் கோட்டையை நோக்கி செல்வதை பந்தல் வேலையாக இருப்பவர்களும் பார்த்தனர். கோட்டையூர் தெருக்கள் ஒன்றும் பெரிதில்லை. நெல் தட்டிய உமிகள் நிரம்பி கிடக்கும் வீதி. வாகனங்கள் வேகமாக செல்லும் பொழுது அந்த உமிகள் ஈசல் பூச்சிகள் போன வானில் எழும்பி பறக்கத் தொடங்கின. கிருஷ்ணனிடம் சரியான வேகம். வீதிக்காரர்களும் பார்த்தனர். கொஞ்சம் அச்சப்படவும் செய்தனர். அவனது மொஃபட்டும் கோட்டை மதில் நோக்கித்தான் சென்றது. கோட்டை மதிலுக்கு முன்னாலேயே சுவிட்சை அணைத்து அதை அமைதிப்படுத்திவிட்டு ஸ்டாண்டு போட்டு நிறுத்தினான். இருட்டி கொண்டு வேற வந்தது. நல்ல வேளை சாலையில் யாரும் வந்து கொண்டிருக்கவில்லை. கிருஷ்ணன் மதிலில் இருபுறமும் பார்த்தான். தீனாவை காணவில்லை. நுழைவாயில் பக்கம் போன பொழுது மனது எண்ணியது. அப்படியே அச்சப்படவும் செய்தது. இருந்தும் தீனாவுக்காக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கோட்டை முகப்பு நோக்கி நடந்தான். கோட்டையை பார்ப்பது நல்லதல்ல என்கிற ஊர் நம்பிக்கை அவ்வேளையில் ஞாபகத்திற்கு வந்தது. அது ஒரு அதிர்ஷ்டமில்லாத கோட்டை, சாபம் பிடித்த கோட்டை. கோட்டையை பார்த்தா கோட்டையை விட்டுடுவ, இல்லாட்டி வெள்ளித்துறை குடும்பத்தோட கோட்டைக்குள்ள உத்தரத்துல தொங்குன மாதிரி நாம நல்ல விஷயங்களும் தொங்கிடும் என்றெல்லாம் அவன் பாட்டி முதல் அம்மா அத்தை என்று எல்லோரும் சொன்னதெல்லாம் புத்திக்குள் ஓடியது. பாவி பைய எந்த வண்டியில வரேன்னு சொல்லாம இப்படி திடுதிருப்புன்னு வந்து உசுர வாங்குறானே என்று உள்ளுக்குள்ளும் ஒரு கோப உணர்ச்சி ஓடியது. கச்சிதமாக கோட்டை முகப்பு வந்து பெரிய மரக்கதவின் முன் தீனாவின் சூட்கேசும் இருந்தது கண்ணில் பட்டது. அப்படியே பார்வை மேலே உயர்ந்த பொழுது திட்டிவாசல் கதவு முழுவதாக திறந்திருக்க அதனுள் தீனா நுழைந்து விட்டிருக்க வேண்டும் என்று அப்பொழுதே அங்கேயே புலனாகிவிட்டது. அதன் எதிரொலையாக கோபம் கனன்று கொண்டு வந்தது. அதே ஊரில் பிறந்து அதே ஊரில் வளர்ந்திருந்தும் கோட்டைக்குள் என்ன இருக்கிறது என்று பார்த்திராத கிருஷ்ணன் முதல் தடவையாக மெல்ல உள்ளே பார்த்தான். அவன் பார்த்த பொழுது உள்ளே அரண்மனைக்கு முன் உள்ள சாலை மேல் குதிரை ஒன்றின் மேல் வெள்ளக்காரத்துறை ஒருவர் உலா போய்க் கொண்டிருந்தார். அடுத்த நொடியே அந்த காட்சி அவன் நெஞ்சை அடைத்தது. தற்கொலை செய்து கொண்டு விட்ட வெல்லிங்டன் துறையின் ஆவி கோட்டைக்குள்ளே சுற்றி வருவதாக ஒரு பேச்சு இருக்கிறது. அதுதான் எவ்வளவு பெரிய உண்மை என்று தோன்றியது. அதற்கு பிறகு அங்கு நிற்கவே கிருஷ்ணனால் முடியவில்லை. சூட்கேஸை எடுத்துக்கொண்டு விறுவிறுன்று திரும்ப நடக்க ஆரம்பித்தான். உள்ளே அரண்மனை மையத்தில் வரிசையாய் லஸ்தர் விளக்குகள், அவ்வளவிலும் சிலந்தியின் கூடுகள் சடைசடையாக தொங்கிக் கொண்டிருந்தன. பக்கவாட்டு சுவர்களில் வரிசையாக வெள்ளக்கார துறைகளின் படங்கள் ஓவியமாக வரையப்பட்டிருந்தன. அந்த ஹால் நடுவே முகப்பில் ராயல் கோர்ட் என்கிற எழுத்துக்கள், தரையில் சணல் கோடு வேயப்பட்ட நீண்ட தரை விரிப்பு. அதன் மேல் நின்றபடி ஓவியங்களை பார்த்து பிரமித்து போயிருந்தான் தீனா. அவனிடம் துளி கூட பயமோ பதட்டமோ காணப்படவில்லை. ஏதோ டிக்கெட் எடுத்து ஒரு கலைக்கூடத்தை பார்க்க வந்தவனை போலத்தான் இருந்தான். இருட்டி கொண்டு வந்ததால் காட்சிகள் தெளிவாக தெரியவில்லை. தரை சணல் விரிப்பு மேல் கால் பதித்து நடந்த பொழுது அது நொறுங்குவதில் இருந்தே அது எவ்வளவு நாள் பட்டது என்பது அவனுக்கு தெரிந்து போயிற்று. அவனுக்கு எதிரில் பாகம் பாகமாய் அறைகள், மிக உயரமான நிலைகள். ராயல் கோர்ட் எனப்படும் ஹாலின் மையத்தில் உள்ள ஒரு கூம்பு போல உருவாக்கப்பட்டு உட்புறமாய் தேவதை பெண்கள் சிறகுகளோடு பறப்பது போல காட்சிகள் வரையப்பட்டிருந்தன. உள்பக்கத்தில் இருளடைந்து காணப்பட்டதால் தெளிவாக அவை தெரியவில்லை. அப்போதே பகல் பொழுதில் வந்து உள்ளேயெல்லாம் சுற்றி பார்க்க வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டான். அப்படியே நடந்தான். எதன் வழியாக உள்ளே வந்தோம், எந்த பக்கமாய் வெளியே போகிறோம் என்கிற ஒரு தெளிவில்லை. வெளிச்சம் தெரிந்த பக்கமாகவே நடந்தான். பெரிய பெரிய மேஜைகள், நாற்காலிகளில் அற்புதமான வேலைப்பாடுகள். ஒரு மேஜை மட்டும் கிட்டத்தட்ட 50-60 மீட்டர் நீளம் இருந்தது. அங்கே சுவரில் டின்னர் ஹால் என்கிற எழுத்துக்கள் பாதி உதிர்ந்து பாதி தெரிந்தன. அதை பார்த்தவனுக்கு வெள்ளையர்கள் அனுபவித்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்றுதான் தோன்றியது. அப்படியே நடந்து அறைக்குள் போனான். நுழைந்த பொழுது அதுவரை இல்லாத ஒருவித துர்வாடை வீசிக்கொண்டிருந்தது. உள்ளே பெரிய விஸ்தாரமான ஹாலில் வரிசையாக மேஜைகள், மொத்தமாய் 9 மேஜைகள். அதில் நடுவில் ஒரு மேஜை மேல் எலும்புக்கூடு ஒன்று கிடந்தது. பார்க்கவே பகீரென்றது. அருகே சென்று பார்க்க ஆசைப்பட்டாலும் ஏதோ ஒரு வித இனம் புரியாத பயம் மேற்கொண்டு உள்ளே செல்லாதே என்று தடுத்தது.
எலும்புக்கூடு கிடந்த மேஜைக்கு இரு பக்கத்திலும் காலியாக பக்கத்திற்கு 4 8 மேஜைகள், நடுவில் மட்டும் எலும்புக்கூடு. அந்த அறைக்குள் அங்கங்கேயே நிலைய வேலைப்பாடுகள் காணப்பட்டன. ஒரு இடத்தில் ஓவியப்பிறை இருந்தது. அதில் கிட்டத்தட்ட 90% வரையப்பட்ட ஓவியம் ஒன்று. ஓவியத்திற்கு கீழே செவ்வதி வெல்லிங்டன் என்ற வார்த்தைகள். இருட்டில் ஓவியம் தெளிவாக தெரியவில்லை. கண்களை கசிக்கொண்டு பார்த்தான் தீனா. அங்கே ஒரு அழகான இளம்பெண்ணை ஒரு நடைமுடி வெள்ளைக்காரன் அணைத்தபடி நிற்பது தெரிந்தது. அந்த பெண் முகத்தில் ஒரு வித இறுக்கம். இந்த பெண் தான் ஆட்டுக்காரன் சொன்ன சாமி பெண்ணான செவ்வந்தியா? தீனா கேட்டுக்கொண்டு நின்ற பொழுது விநாயகனை வினை தீர்ப்பவனே என்கிற சீர்காழி கோவிந்தராஜனின் பாடல் வரிகள் அந்த அறைக்குள் தேய்ந்த குரலில் வந்து விழுந்தது. ஊருக்குள் கிருஷ்ணன் வீட்டு திருமண பந்தலில் கட்டப்பட்ட ரேடியோவின் முதல் பாடல் காதில் விழவும் தீனாவுக்கும் தான் எதற்கு வந்தோம் என்பது நினைவர் வள ஐயையோ என்கிற பதைப்புடன் அங்கிருந்து வேகமாக கிளம்பினான். எப்படியோ தட்டுத்தடுமாறி திட்டிவாசல் கதவருகே வந்து வெளியேயும் எகிரி குதித்தவன் தான் அங்கே வைத்திருந்த சூட்கேஸை காணாமல் அதிர்ந்தான். கையில் ஒரு சூட்கேஸுடன் வந்த கிருஷ்ணனை அவன் அப்பா ராமச்சந்திரன் வியப்பாக பார்த்தார். என்னப்பா இது கையில சூட்கேஸ்? யாரோடது? என் நண்பன் தீனாங்கிற தீன தயாளனோடதுப்பா. அவர் லேசாக அதிர்ந்தார். ஏன்பா? நான் தான் உன் நண்பர்கள் யாரையும் கூப்பிட வேண்டாம்னு சொல்லியிருந்தேன்ல. நான் லீவு போடும்பொழுது எதுக்குன்னு தெரிஞ்சு போயிடுச்சுப்பா. அதோட தீனா எனக்கு ரொம்ப நெருங்கினவன். சென்னையில நான் வேலைக்கு சேர்ந்தப்போ அவன் வீட்லயே இடம் கொடுத்தவன். நன்றியை வேற விடவித்துல காட்டலாம். நம்ம ஊர் பிரச்சனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. இதுக்கு தான்ப்பா இந்த ஊரே வேண்டாம், எல்லோரும் என் கூட சென்னைக்கே வந்துடுங்கன்னு சொன்னேன். நீங்க தான் கேட்க மாட்டேங்கிறீங்க. போடா பைத்தியக்காரா, காடு கரையை விட்டுட்டு அங்க வந்து அந்த ஊர் அழுக்கு காத்துலையும் அனலா தகிக்கிற வெயிலையும் கஷ்டப்பட சொல்றியா? இது நம்ம தாய் மண்ணுடா. தாய் மண்ணு மட்டுமா, பேய் மண்ணாலும் இருக்கு. ஒரு நல்லது கெட்டதுக்கு யாரையும் ஆசையா கூப்பிட முடியல. சரி சரி, உன் நண்பன் எங்க? அது கேக்குறேன்ல. ராமச்சந்திரன் அதிர்ந்த பொழுது டே கிருஷ்ணா என்றபடியே பின்னாலேயே வந்து நின்றான் தீனன். கிருஷ்ணன் கையில் இருந்து அவனது சுட்கேஸை பார்த்து அப்பாடா என்று ஒரு நிம்மதி பெருமூச்சும் விட்டவன், கிருஷ்ணா என் பெட்டியை நீதான் எடுத்துக்கிட்டு வந்தியா? கோட்டைய உள்ள சுத்தி பாத்துக்கிட்டு வெளியே வந்து பார்த்த எனக்கு பெட்டி இல்லன்னு உடனே பகீரன் ஆயிடுச்சு. தீனா பேச்சு போக்கில் சொன்ன அந்த நிஜம் ராமச்சந்திரனை ஒரு உலுக்கு உலுக்கியது. அது அவர் பார்வையில் தெரிந்தது. கிருஷ்ணன் உடனேயே புரிந்து கொண்டான். அது வந்துப்பா வர வழியில கோட்டை மதில் சுவரை பார்த்ததை சொல்றான் இவன் என்று சமாளிக்க தொடங்கினான் கிருஷ்ணன். ராமச்சந்திரன் தன் அகண்ட விழிகளால் தீனாவை ஊடுருவ தொடங்கினார். டேய், இவர்தான் உன் அப்பாவா? ஆமா அவன்டா. சரிபா, நாம போய் அடுத்து ஆக வேண்டியதை பாப்போம். நீயும் குளிக்கணும்ல என்று வேகமாக பேச்சை மாற்றி தீனாவை தரதரவென்று இழுத்து கொண்டு போனான். தீனா சென்னையிலேயே பிறந்து வளர்ந்தவன். கிராமங்களை சினிமாவில் தான் பார்த்திருக்கிறான். இப்பொழுதுதான் நேரில் பார்க்கிறான். கிராமம் மட்டுமல்ல, ஒரு கிராமத்து வீடும் கூட அவன் வரையில் புதியதுதான். அதிலும் கோட்டையூர் வீடுகள் எல்லாமே காரை கட்டிடங்கள். கோட்டையூரில் வீட்டுக்கு ஒருவர் சிங்கப்பூர், மலேசியா என்று வாழ்ந்து வருவதால் வீடுகளில் வர்மா தேக்குக்கும் அலங்கார சிறப்புகளுக்கும் பஞ்சமே இல்லை. தீனா ஒரு பிளாட் வாசி. அதிலும் ஒரு சிங்கிள் பெட்ரூம், ஒரு வராண்டா, ஒரு ஹால் என்கிற சஞ்சலத்தனமான பிளாட் வாசி. எனவே கிருஷ்ணனின் பெரிய வீடு அவனை அங்குலத்திற்கு அங்குலம் கவர்ந்தது. வீட்டை விடவும் கல்யாணத்திற்கு வந்திருந்த கிருஷ்ணனின் உறவுக்கார பெண்கள் சுண்டி இழுத்தனர். சரியான கிராமத்து அழகு. குளத்து தாமரைகள் கால் முளைத்து பெண்களாய் நடனமாடுகிறாள் போல இருந்தது. பார்வையால் விழுங்கியபடியே கிருஷ்ணனோடு ஒரு அறைக்குள் போய் அடைந்தான். கிருஷ்ணனும் முதல் காரியமாய் அறை கதவை மூடினான். திறந்திருந்த ஜன்னலையும் மூடினான். கிருஷ்ணா, என்னடா பண்ற? எதுக்குடா இப்ப கதவு ஜன்னலை மூடுற? என்னை கற்பழிக்க போறியா? கிண்டலாகத்தான் கேட்டான். ஆனால் கிருஷ்ணன் ஆவேசமாக நெருங்கி வந்து பாலார் என்று ஒரு அறை விட்டான். தீனா துளி கூட எதிர்பாராத ஒரு அட்டாக் அது. கிருஷ்ணா, காதுக்குள்ள ஜெனரேட்டர் ஓடுறது போன்ற சத்தம் கேட்க தீனா வாய் பிளந்தான். இதுக்கு தாண்டா நான் உன்னை என் தங்கச்சி கல்யாணத்துக்கு கூப்பிடவே யோசிச்சேன். நீ இங்க வந்தா சும்மா இருக்க மாட்டேன். ஏதாவது ஏழரை இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஏன்டா ஊருக்கு வரும்போது எந்த வண்டியில வரேன்னு எனக்கு போன் பண்ணு. பஸ் ஸ்டாப்புக்கு நான் வரேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஏன்டா இப்ப அதுக்கு அந்த அறை விட்ட? அதுக்கு இல்ல. வர வழியில அந்த பாழஞ்ச கோட்டைக்குள்ள பெரிய தைரிய சிகாமணி மாதிரி நுழைஞ்ச பாரு, அதுக்கு. அது ஒரு அற்புதமான அனுபவம்டா. எவ்வளவு பெரிய கோட்டை, என்ன ஒரு பிரம்மாண்டம். அப்படி ஒரு அழகான கோட்டையை குப்பை தொட்டி மாதிரி போட்டு வச்சிருக்கிறவங்களை எல்லாம், உங்க ஊர்க்காரங்களை எல்லாம் நிக்க வச்சு சுடணும்னு நினைச்சுட்டு தாண்டா வந்தேன். இது ஒரு தப்பா? மண்ணாங்கட்டி, அது அற்புதமான கோட்டை இல்ல, சாபம் பிடிச்ச கோட்டை. அது பிரம்மாண்டமானதுதான். அதே சமயம் அதை பார்த்துட்டு போனா பிரச்சனையும் பிரம்மாண்டமாவே வரும். ஊருக்குள்ள வந்தா அந்த கோட்டையை பார்க்க வேண்டி வரும்னு பஸ்காரன் கூட வெளியவே எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு போற ஒரு பயங்கரமான கோட்டடா அது. கிருஷ்ணா, நீ படிச்சவன்.
சென்னையில ஒரு பெரிய தொழிற்சாலையில நீ ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர், நீயா இப்படி முட்டாள்தனமா பேசுற? இதுக்குத்தான் நான் எங்க ஊர் பத்தி இது நாள் வரை உன்கிட்ட சொல்லல, யார்கிட்டயுமே இத பத்தி பேசினது இல்ல. எனக்கு நீ பதில் சொல்லு. ஒரு கட்டிடம் எப்படின்னா நமக்கான நல்லது கெட்டதுக்கு காரணமா முடியும்? இதோ பார், இதை விட பெரிய பெரிய கேள்விகளை கேட்கறவர்களை எல்லாம் அந்த கோட்டை பாத்துருச்சு. கேட்ட யாருமே இன்னைக்கு உயிரோடையே இல்ல. என்னடா சொல்ற? அப்ப நானும் செத்துடுவேன்னு என்னை பயமுறுத்தலாம்னு நினைக்கிறியா? இதோ பார், நீ ஒரு நல்ல காரியத்துக்கு வந்திருக்க. வந்தியா போனியான்னு இருந்தா அதுதான் உனக்கும் மரியாதை, எனக்கும் மரியாதை. நீ கோட்டைக்குள்ள நுழைஞ்ச விஷயத்தை நான் கஷ்டப்பட்டு மூடி மறைச்சிருக்கேன். அது மட்டும் இங்க ஒருத்தருக்கு தெரிஞ்சா போதும், ஊர் பூரா பரவிடும். அப்புறம் உன் கூட யாருமே பேச மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, உன்னை என் அப்பாவும் முதல்ல ஊருக்கு வெளியே கொண்டு போய் விட்டுட்டு தான் மறுவேளை பாப்பாங்க. போதும் கிருஷ்ணா, ரொம்பவே பூச்சாண்டி காட்டாத. அந்த கோட்டை ஒரு சரித்திர சின்னம். அது உங்க முட்டாள்தனமான உதாசீனத்தால பாழ்பட்டு கிடக்கு. இதுதான் என்னோட முடிவு. அதுக்கு மேல அங்க எதுவுமே இல்ல. சரி, அப்படியே நினைச்சுக்கோ. கல்யாணம் முடிஞ்சு ஊருக்கு கிளம்புற வரை உன்னை கெஞ்சி கேட்கிறேன், அந்த கோட்டையை பத்தி நினைக்காத. தப்பி தவறி திரும்பவும் அந்த பக்கமா போயிடாத. கல்யாணம் முடிஞ்சு நீ ஊருக்கு கிளம்பின பின்னே எனக்கு தெரியாம நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ரைட்டா? கிருஷ்ணன் ஆவேச காற்றுடன் கேட்க தீனாவும் மௌனமாக அதற்கு சம்மதித்தான். அப்படியே இப்படி ஒரு பயம் எதற்கு என்ற ஒரு விசுரூப கேள்வியும் அவனுக்குள் எழுந்தது. மறுநாள் காலை கிருஷ்ணனின் தங்கை மல்லிகா பூத்த பூ போல அவ்வளவு அழகாக இருந்தாள். பெண்களை பொறுத்தவரை அவர்கள் நினைவு தெரிந்த நாள் முதலாகவே பிறந்த வீடு சாஸ்வதமில்லை என்பதை உணர்ந்தே வளர்கிறார்கள். அதற்கேற்ப மனதிற்குள்ளும் கணவன் பற்றியும் புகுந்த வீடு பற்றியும் ஏராளமான கனவுகள் கற்பனைகளோடுவே திகழ்கிறார்கள். திருமணம் என்பது அவர்கள் வரையில் அந்த கனவும் கற்பனையும் கைகூடும் ஒரு இடம். எனவே அவர்களுக்குள் ஒரு எதிர்பார்ப்பும் படபடப்பும் தானாகவே வந்து விடுகிறது. மல்லிகாவும் அப்படி ஒரு படபடப்பில் இருந்தாள். அடிக்கடி தான் ஓடியாடி வளர்ந்த வீட்டை திரும்பி திரும்பி பார்த்தாள். அவளுக்கென்று பிரத்யேகமாக உபயோகப்படுத்திய பொருட்கள் எல்லாம் அங்கெங்கே இருந்தன. அவைகளை எல்லாம் அவளை விட்டு பிரிய போகின்றன. ஏன் அவளுக்குள்ளும் அவற்றிற்கும் தொடர்பே இல்லை என்றுதான் அவளுக்கு தோன்றிற்று. ஒரு புறம் பயமாகவும் கணவன் எப்படியோ என்றும் இருந்தது. அவனை விட அவன் தாய் தந்தையர்கள் எப்படிப்பட்டவர்களோ? ஒவ்வொருவரும் புதியவர்கள், முற்றாக புதியவர்கள். ஒரு பிறந்த குழந்தை தாய் முகத்தை முதலாக பார்ப்பது போல அவர்களை பார்த்து உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். இத்தனைக்கும் மல்லிகாவுக்கு பார்த்த மாப்பிள்ளை பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவன் தான். அந்த கிராமத்திலேயே பெரிய குடும்பம். சொத்து பத்திற்கு பஞ்சமில்லை. விவசாய தொழில். அந்த கிராமத்திலேயே கார் வைத்திருக்கும் ஒரே குடும்பம் மாப்பிள்ளையின் குடும்பம். மல்லிகாவின் அப்பா ராமச்சந்திரன் பல இடங்கள் பார்த்து இறுதியாக தேர்வு செய்த குடும்பம் அது. கோட்டையர் குடும்பம் என்றாலே பெண் கொடுக்க சற்று தயங்குவார்கள். வீடு கோட்டை பார்க்க உள்ள வீடா இல்லை வேறு திசையென்றெல்லாம் கேட்பார்கள். அந்த கோட்டை குறித்து அவ்வளவு பயம். அவர்கள் வரையில் அது கோட்டை அல்ல, அது ஒரு துரதிருஷ்டத்தின் சின்னம். ஏனென்றால் அந்த கோட்டைக்கும் கோட்டைக்குள்ளே அமர்ந்து அன்று ஆட்சி செய்தவர்களுக்கும் சாமி பெண் செவ்வந்தி கொடுத்த சாபம் அப்படி. சாமி பெண் கொடுத்த சாபத்திற்கு இது நாள் வரையில் பலர் பலியாகி விட்டார்கள். அப்படி செத்தவர்களை புதைக்க வென்றே கோட்டையூரில் ஒரு மயானம் உள்ளது. அங்கேதான் யாராவது இறந்தாலும் புதைக்க வேண்டும். அப்படி ஒரு விசித்திரமான கட்டுப்பாடு உள்ள ஊர் அது. இதனால் கோட்டையூரில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் நடந்து முடிந்துவிட்டால் அதுவே பெரிய விஷயம். இதனால் ஊரில் யாரும் தொடர்ந்து நீடிக்கவே விரும்பவில்லை. நிலப்புலன்களை விட்டுவிட்டு வெளியேறலாம் என்றாலோ அடிமாட்டு விலைக்குத்தான் கேட்டனர். எனவே அவர்களுக்கு இருக்கும் ஒரே வழி கோட்டையை பார்க்காமல் புறக்கணித்து விட்டு வாழ்வதுதான். இல்லாவிட்டால் திருமணம் செய்து கொண்டு ஊரையே விட்டே போய்விடுவதுதான். மல்லிகாவுக்கு ஒரு வகையில் கோட்டை ஊரை விட்டு போவது என்பது ஒரு பெரிய மீட்சியாக கூட இருந்தது. பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளை பையன் மல்லிகாவுடன் தனியாக பேச வேண்டும் என்று சொல்லி அவளுடன் பேச வந்த பொழுது அவனிடம் அப்பொழுதே தன் மனக்குறையை கொட்டி விட்டாள். துணிச்சலா என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னதுக்கே உங்களை நான் கோயில வைப்பேன். நானும் எப்படா இந்த ஊரை விட்டு வெளியேறுவோம்னு தான் இருக்கேன். என்னை பார்க்க எங்க அம்மா அப்பா அண்ணன் எல்லாம் வருவாங்க. அப்ப அப்படியே அவங்களையும் நம்மள ஊர்லயே இருக்க சொல்லிவிடணும். அங்க இருந்துகிட்டு இங்க வந்து விவசாயத்தை மட்டும் பாத்துக்கிடலாம். என்ன சொல்றீங்க என்று அன்றே அவனிடம் கேட்டு வைத்துக் கொண்டாள். அவனும் அவள் அழகை ரசித்தபடியே பூம்பும் மாடு போல தலையாட்டினான். அதெல்லாம் மல்லிகாவுக்குள் அலையெடுத்தபடியே இருந்தது. அவளை சுற்றி அழகழகான இளம் பெண்களின் கூட்டம் நிறையாகவே கூடவிட்டிருந்தது. கோட்டையூரில் ரோஜா தோட்டங்கள் மிகுதி. எனவே அவர்கள் அழகழகாக ரோஜா பூக்களை நிறையவே சூடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நடுவில் மஞ்சக்கா என்பவளும் இருந்தாள். சற்று மாநிறம், ஆனால் உருட்டி பிசைந்த மாதிரி ஒரு உருவம். அவள் பார்வை மல்லிகாவை அடிக்கொரு தடவை அளந்து கொண்டே இருந்தது. அந்த பார்வையில் ஒரு இயல்பில்லை. உனக்கெல்லாமும் கல்யாணமா என்கிற ஒரு கேள்வி இருந்தது. மாப்பிள்ளை வீட்டார்கள் வந்திருக்கவில்லை. கூட்டமாக வழுவதால் கோட்டை உள்ள வழியில் வராமல் ஊரில் தெற்கில் உள்ள பாதை வழியாக அவர்கள் வர திட்டமிட்டிருந்தார்கள். இதற்காக தென்பாகம் வழியாக ஊருக்குள் நுழையும் சாலையின் தொடக்கத்தில் வாழை மரம் எல்லாம் கட்டப்பட்டிருந்தது.
அவர்கள் வருவதற்கு நிறையவே அவகாசம் இருந்தது. அதற்குள் மணப்பெண்ணும் அவள் குடும்பமும் கண்மாய்க்கரை பொன்னியம்மனை போய் கும்பிட்டு விட்டு வர வேண்டும். ஊருக்கே காவல் தெய்வம், அவளை வணங்காவிட்டால் எப்படி? எனவே அதற்காக தயாராகி கொண்டிருந்தார்கள். ஒரு கலசத்தில் மஞ்சள் நீர் எடுத்துக்கொண்டு அதை மணப்பெண் இடையில் வைத்து சுமந்து சென்று அம்மனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். எல்லாமே காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் பழக்க வழக்கங்கள். அதற்காக ஒரு பெரும் கூட்டமே தயாராகிவிட்டது. நடுவில் குளித்து முடித்தவனாய் பளிச்சென்று டிரெஸ் சேஞ்ச் செய்து கொண்டு தீனாவும் வந்து சேர்ந்தான். அவன் கழுத்தில் ஒரு யாஷிகா கேமரா இளம்பெண் ஒருத்தி கழுத்தை கட்டி கொண்டு தொங்குவதைப் போல தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த கூட்டத்திலேயே மாறுபட்டு தெரிந்தான் தீனா. எல்லோரும் ஒருமுறை அவனை பார்க்க தவறவில்லை. பார்த்துட்டு தங்களுக்குள் அவன் யார் என்றும் விசாரித்துக் கொண்டனர். மஞ்சக்கா மட்டும் தீனாவை விழுங்கி விடுவது போல பார்த்தாள். அவனும் கிழங்கு போன்ற அவளை பதிலுக்கு பார்த்ததோடு கேமராவிலும் அவளை அடக்கி கொண்டான். நாதஸ்வரக்காரர்கள் வந்து வாசல் பந்தலுக்கு கீழே நின்று வாசித்து ஒத்திகை பார்த்து கொண்டனர். களை கட்டிவிட்டது கல்யாண வீடு. தீனா மெல்ல நகர்ந்து வாசற்புறமாக சென்றான். நிறைய நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. அதில் ஒரு வயதானவர் நாதஸ்வரத்தை ரசித்தபடி காது குடைந்து கொண்டிருந்தார். அவர் அருகே போய் அமர்ந்தான். அவரும் பார்த்தார். வணக்கங்க, நான் கிருஷ்ணனோட சிநேகிதன். சென்னையில என் கூட தான் கிருஷ்ணன் வேலை பார்க்கறான். அவனாக அவரிடம் ஆரம்பித்தான். சரி, அதுக்கென்ன இப்போ? அந்த பெருசு திருப்பி கேட்ட விதமே ஒரு மாதிரி இருந்தது. இல்ல, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. பொண்ணு கையில மஞ்சக்குடம் இருக்கு. இங்க மாப்பிள்ள அழைப்பு இப்படித்தான் நடக்குங்களா? எல்லாரும் பொன்னியம்மன் கோயிலுக்கு போறாங்கப்பு. ஆமா, உன் சிநேகிதன் கிட்ட கேட்க வேண்டியது தானே. எங்கெங்க அவ எங்க இருக்கான்னே தெரியலையே. உங்களை பார்த்தா ஒரு ஞானப்பழத்தை பாக்குற மாதிரி இருந்துச்சு, அதான் உங்ககிட்ட கேட்டேன். அவன் ஞானப்பழம் என்று சொன்னது நன்றாகவே வேலை செய்தது. எல்லோரும் என்னை பார்த்தா இதையத்தான் சொல்றாங்க. சரி, உங்களுக்கு இப்ப என்ன தெரியணும்? உங்க ஊர் விஷயங்களே வினோதமா இருக்குங்களே. அது அப்படித்தான். இங்க எல்லாம் எங்க தலையெடுத்து அங்கதான் இடிக்குது. பட்டணத்துக்காரர் இல்லையா, அப்படித்தான் பேசுவீங்க. எங்கள் சிக்கல் எங்களுக்குலாம் தெரியும். அப்படி என்ன பெரிய சிக்கல்? மனுஷங்க மனசு வச்சா தீர்க்க முடியாத சிக்கலும் இருக்குதா என்ன? அவன் போட்டு வாங்க ஆரம்பித்தான். அப்போது அவனை தேடிக்கொண்டு வந்த அந்த மஞ்சக்காவும் வாசற்புறம் வந்து விட்டிருந்தாள். ஒரு தூண் மேல் சாய்ந்து கொண்டே தீனாவை சாரை பார்வை பார்ப்பதை அவனும் பார்த்தான். எங்க ஊர்ல இப்படி எல்லாம் கல்யாண காட்சி நடக்கிறதே அபூர்வம் தம்பி. ராமச்சந்திரன் தன் மகள் கல்யாணத்திற்காக மாப்பிள்ளையோட அப்பன் கால்ல விழுந்திருக்கான்னா நம்புவீங்களா? பெருசு உள்ளடக்கமான மர்மங்களை மெல்ல விவரிக்க ஆரம்பித்தது. பெண்ணை பெத்தவங்க எல்லோரும் சேரது தானேங்க இது. அப்படியா? உங்க பட்டணத்துல பெண்ணை பெத்தவன் பையனை பெத்தவன் கால்ல விழுவறதோட ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் பாதி எழுதியெல்லாம் கொடுப்பாங்களா? அதை கேட்டு தீனாவும் அதிர்ந்தான். என்ன தம்பி வாய பழந்துட்டீங்க? ஏதோ ராமச்சந்திரன் நல்ல நேரம், அவன் மகளுக்கு நல்ல இடமாவே சிக்கிடுச்சு. இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்க இந்த ஊர்லயே எவ்வளவு போட்டி தெரியுமா? அப்படி என்னங்க இந்த ஊர்ல பிரச்சனை? அது என்னன்னு சொல்ல, பல காலமா நாங்க அதை சுமந்துகிட்டு இருக்கோம். 4000 பேர் இருந்த ஊர் இது. இப்ப 150 குடும்பம் தான் இருக்கு. இதுவும் போயிட்டா ஊரே செவ்வந்தியாத்தா சாவப்படி சுடுகாடா ஆகிடும். அவர் குரலில் வருத்தம் வழிந்தது. தீனாவிடமும் தீப்பிடித்து கொண்டது. யாருங்க அந்த செவ்வந்தி? அவளோட சாபத்துக்கு அப்படி ஒரு சக்தியா என்று கேட்டான். அவரும் எழுந்தார். தீனாவும் எழுந்தான். இந்த நாதஸ்வர சப்தம் போட்டு பேச முடியல. கொஞ்சம் அந்த பக்கம் போய் அந்த திண்ணையில உட்கார்ந்து பேசுவோமா? மிக வேகமாக தலையை ஆட்டிய தீனா அவரோடு சேர்ந்து அந்த திண்ணை நோக்கி நடந்தான். திண்ணைக்கு போகும் முன் ஒரு முறை திரும்பி பார்த்தான். மஞ்சக்கா அவனை பார்வையாலேயே விழுங்கிக் கொண்டிருந்தாள்.